அப்படி சொல்லிக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்க, கட்டப்பட்டரும் மூடப்படப்படும். மண்ணை போட்டு அப்படியே மூடி விட்டுருவேன் ஆண்டவர். அல்லேலூயா. அதிகாரம் உயர்ந்த அடைக்கலம், அவன் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பான். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். அல்லேலூயா. நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளினேன். என்னை நோக்கி, அப்ப கர்த்தரை நோக்கி கூப்பிடு. ஆமென். மறு உத்தரவு ஆண்டவர் பேசிட்டார். இப்ப அடுத்த மறு உத்தரவு. அடுத்தது நீ போயிட்டு என்ன செய்யணும்? அடுத்து ஜெபிக்கணும்ல. என்னத்தை ஜெபிக்கணும்? இருக்கிற பிரச்சனைகளை சொல்லி, கடன் பிரச்சனை எவ்வளவு இருக்கோ ஒரு லிஸ்ட் போடு. வீட்டுக்கு போய் ஆமென். உன் வேலை செய்யறதுல யாரெல்லாம் பிரச்சனை அவன் பேர்ல எழுது. அல்லேலூயா. உன் சொந்த பந்தங்கள் மத்தியில எத்தனை பேர் பிரச்சனை அவன் பேர்ல எழுதி லிஸ்ட் போடு. ஆமென். இந்த லிஸ்ட் என்னது? மறு உத்தரவு. என்ன சொல்ற? அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். ஆமென். அவனுக்கு மறு உத்தரவு அருளிச்சுவேன். அல்லேலூயா. என்ன செய்வாரா? மறு உத்தரவு அருளிச்சுவேன். இந்த பிரச்சனையில இருந்து எஸ்கேப் பண்ணுவார். எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் சரி, லிஸ்ட் போட்டு ஆண்டவரை காமிச்சிட்டு வச்சுக்க, அவ்வளவுதான் முடிஞ்சு. அவ்வளவு பெரிய எகிப்தியே காலி பண்ண கருத்தை ஒருத்தர் ரெண்டு பேர் இல்ல. இப்ப 40 லட்சம் பேர்னா அத்தனை லட்சம் பேர் பின்னாடி படையெடுத்தே வராங்க. அத்தனை பேர் லிஸ்ட் காலி பண்ண லிஸ்ட் போட்டு ஆண்டவரை காமி. எத்தனை லட்சம் ரூபாய் கடன் இருக்கு, எவ்வளவு சரீரத்தில் நோய் இருக்கு. ஆமே. உயர்ந்த அடையாளத்தில் வைப்பேன்னு சொன்னீங்க. ஆமே. நோய் இல்லாமல் வைப்பேன்னு சொன்னீங்க. பண பிரச்சனை இல்லாமல் வைப்பேன்னு சொன்னீங்க. நான் ஆமே இரவு பகலும் ஆமே ஜெபிப்பேன்னு சொன்னீங்க. அவன் தான் பாக்கியவான் சொன்னீங்க. என்ன பாக்கியவான மாற்றம் அப்படின்னு சொல்லி மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆமே. அவனை உயர்ந்த அடையாளத்தில் அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளிச்சேன். அப்படின்னா ஆண்டவர் என்ன செய்யறாரா? ரிப்பீட் பேசுறான். மறுபடியும் நீ பேசுறீங்கன்னா அவர் பேசுவான். மறு உத்தரவு அருளி செய்வேன். அல்லேலூயா. அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது, அவர்கிட்ட பேசும் பொழுது, இரவு பகலும் வேதத்தில் தியானமா இருக்கும் பொழுது, அல்லேலூயா. அதான் சொல்றாரு. ஆபத்தில் நான் அவனோடு இருந்து அவனை தப்பு வைத்து அவனை கனப்படுத்துவேன். ஆபத்தில் எதுல? ஆபத்துல உன் கூட இருந்து உன்னை தப்பு வைப்பான். கூட இருந்து ஆமே. இல்லப்பா அந்த வழியில போவதா தப்பிச்சுக்க, வேற வழியில போனீங்கன்னா தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு வாயில சொல்றது இல்ல. அந்த வழி முடிகிற வரைக்கும், கொண்டு போய் வீடு சேர்க்கிற வரைக்கும் கூடயும் வராதே. ஆமே. ஆபத்தில் நானே அவனோடு இருந்தேன். அப்ப கடவுளே அவன் கூட இருக்கிறான். ஆபத்து வரும்போதெல்லாம் அவன் கூட இருக்கிறான். நீங்க உட்கார்ந்து இருக்காங்க. உண்மைதானே? அல்லேலூயா. ஆமே. அவனோடு இருந்து அவனை தப்பு வைத்து அவனை கனப்படுத்து. தப்பு வைக்கிறது மட்டும் இல்ல, கொண்டு போய் வீட்டுல வச்சு உனக்கு என்னங்க ராஜ மரியாதை செய்வேன் அப்படிங்கிறாங்க. அந்த நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம். அல்லேலூயா. ஆமே. அதனாலதான் சொல்றேன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்ப உங்க கணவர் ரட்சிப்புக்கு ஆண்டவர் இன்னைக்கு கேரண்டி கொடுக்கிறார். உன் பிள்ளைகளுடைய ரட்சிப்புக்கு கேரண்டி கொடுப்பார். ஆமே. பயபக்தியோட ஆமே. பைபிள் டிக்கெட் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில ஆமே மாம்சமான யாவர் மேலே நாவியை ஊற்றணும். கடைசி நாட்கள் குடும்பம் சாரசாரியா வரும். ஆமே. கர்த்தருடைய ரட்சிப்பு தேசத்தில், உன் பட்டணத்துல, உன் தெருவுல, உன் வீட்டுல ஆமே சாரசாரியா இனிமே வரும். உன் மூலியமா வரும். ஆமே. உன் ஊழியத்தின் மூலியமா வரும். உன் ஊழியத்திற்குள் வருவாங்க. உன் வீட்டுக்குள் வருவாங்க. ஆமே. கர்த்தரை நீ விசுவாசிச்சுட்டு இருக்க. கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கிட்டு இருக்க. ஆமே. நானும் என் வீட்டார் ஆமே. ஒருத்தர் கூட விட மாட்டார். உன் வீட்டுல ஆமே. உன் சொந்த பந்தங்களுக்கு நீ யாராவது ஜெபிச்சிருக்கியோ, உன் பட்டணத்துக்காக, தேசத்துக்காக ஜெபிச்சா, அத்தனை பேரை தரக்கடந்து கொண்டு வர போறேன். அத்தனை பேரை கொண்டு வர போறேன். இன்னைக்கு வராத போல இருக்கலாம், கீழ்ப்படியாத போல இருக்கலாம். கர்த்தருடைய மாற்றம் வந்துருச்சு. உயர்ந்த அடையாளத்தில் வைப்பேன்னா வைப்பேன் தான். ஆமே. அல்லேலூயா. ஆமே. 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 சொல்றாரு பாருங்க. ஆமே. மத்தேயு 9 20 21 22 13வது வசனம். 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அவர் பின்னால் வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டார். எத்தனை டாக்டர் பார்த்துருக்காங்க? குதிரை போட்டு எல்லாம் செலவாயிடுச்சு. ஒத்த பைசா இல்ல. ஆனா கடைசியில காசெல்லாம் காலி ஆயிடுச்சு. நீ உலகத்துல அப்படிதானே மனுஷன் எல்லாம் காலியான பிறகு இயேசுவை தேடுவோம். அத்த வரைக்கும் போயிட்டு கேட்டா வெட்டது பொங்க வைக்கிறது அதை பண்ணது இதை பண்ண கட்ட வாங்கியது கிறிஸ்டியன் ப்ராப்ளம் ஆகுது. ஆமே. அல்லேலூயா. அப்படிதானே? அப்படிதானே நம்மளா இருக்கலாம்.
மொட்டை அடிச்சுட்டு அதை பண்ணிட்டு எல்லாருமே செஞ்சு பார்த்தோம் உலகத்துல போய். ஒண்ணு வேலைக்கு அப்படியே கடைசியில மாம்சமான யாவும் முழங்கால் முடங்குண்ட எங்கேயும் பாச்ச வலிக்க நீ உலகம் ஓடிக்கிட்டு இருக்குல்ல சொல்லிக்கிறதுல மாம்சமான யாவும் என் ஆவியை விட்டுருவாங்க. அப்ப தேவன் என்ன செய்ய போறாரு? எல்லாத்தையும் அவர் பக்கம் திருப்புகிற நாள் வந்துச்சு. இந்த கடைசி நாட்கள் ஒன்ன வச்சுதான் திருப்புவார், வேற யாரும் இல்ல. இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்டு தேவ பிள்ளைகளே, உங்களை வைத்து நான் திரும்ப போகிறேன். ஹல்லேலூயா, ஆமென். சொல்ற பாருங்க, ஆமென். உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். இது மத்தேயு 9:20 12 வருஷமா பெரும்புடல் ஸ்திரீ அவர் பின்னாலே வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டார். என்ன செய்யறாரா? பின்னாடியே வர்றாராம். பயங்கரமான கூட்டம். இயேசுவை பார்க்கிறதுக்கு யாரும் அனுமதிக்கல. அவங்க சீசன்ல சொன்னாங்க, ஓரமா. இயேசு அந்த இடத்துல இதா பயங்கர விஐபியா காட்டுறாங்க. அப்படின்னா ஜனங்க பாருங்க, அப்படியே ஈ வைக்கிற மாதிரி வச்சுக்கிட்டாங்க. ஆமே, அந்த அம்மாவுக்கு அந்த சரீரத்துல எவ்வளவு வலிகள் இருக்கு. அப்பவே அந்த கூட்டம் பிரிச்சுட்டு வந்துச்சு. ஹல்லேலூயா. வந்து என்ன செய்யுது? ஆமே, ஓரத்தை தொட்டான். ஆமே, பின்னால் வந்து இயேசு என்ன செய்யறான்? பின்னாடி வந்துகிட்டே இருக்கணும். நீ இயேசுவை பின்னாடி வந்து தொட்டுக்கிட்டே ஞாயிற்றுக்கிழமை ஆறாதுல அவரை தேடி வந்து அவர் தொட்டுக்கிட்டு வார்த்தையை தொட்டுக்கிட்டே இருக்கணும். ஊருக்கா தொட்டுக்கிற மாதிரி இல்லை. ஆமே, பழைய சொல்லி சொல்லுங்க, ஊருக்கா தொட்டுக்கணும். அந்த மாதிரி இயேசு தொட்டுக்க கூடாது. ஹல்லேலூயா. அவர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கிற மாதிரி டேஸ்ட் பண்ணணும். ஞாயிற்றுக்கிழமை வந்து டேஸ்ட் பண்ணி அது என்ன டேஸ்ட்ன்ட்டு ஆமே ருசித்து பாருங்கள் அப்படின்னு. நான் நல்லவர் என்பது. அப்ப நல்லவர்னா அற்புதங்களை செய்கிறவர் அப்படிங்கிறது, அதிசயங்களை செய்கிறவர், உன் வாழ்க்கையை தலைகளாய் மாத்துகிறவங்க. ஹல்லேலூயா. ருசித்து பாருங்க, டேஸ்ட் பண்ணுங்க. ஆமே, சொல்றாரு பாருங்க. ஆமே, ஆமா சொல்றாரு. பின்னாலே வந்து ஆமே பின் தொடர்ந்துட்டே வர்றான். எக்காரணத்தை கொண்டு எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் கத்தரை பின்னாடி பிடிச்சிக்கிட்டே போ. உனக்கு முன்னே போய் போனாலே செய்கிறேன். முன்னாடி போற கடவுள ஆமே உன் பிரச்சனையில மாத்திரம் முன்னாடி போய்கிட்டு இருக்கேன். ஹல்லேலூயா. எனக்கு யாரும் இல்ல. ஆமே, நான் தனிமரமா இருக்கிறேன், நான் ஒத்த மரமா இருக்கேன், நான் பட்டு போன மரமா இருக்கேன். அந்த இதே வாயில் வரக்கூடாது. ஹல்லேலூயா. ஏன்னா அவர் முன்னாடி போய்கிட்டு இருக்காரு. பட்டு போனதெல்லாம் துளிக்க வைக்கிறது தான் முன்னாடி போய்கிட்டு இருக்காரு. ஹல்லேலூயா. அதுதான் சொல்றாரு. ஆமே, அவர் பின்னாலே வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டார். ஓரத்தை தொட்டார். ஏங்க துணிங்க அந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தை இல்ல. ஹல்லேலூயா. வார்த்தையை சொல்லி ஆமே அந்த வேலைக்காரங்க சுகமாக்கணும். ஆமே, ஆனா இங்க என்ன நடக்குது? அவருடைய வஸ்திரத்தின் ஓர நுனியை தொடுறான். ஹல்லேலூயா. என்னங்க வஸ்திரத்தின் ஓரத்தை தொடும் பொழுது அவ்வளவு விசுவாசம் பாருங்க. இயேசுவை பார்க்க முடியாதீங்களே, அவர் டிரஸ்ஸையாவது தொட்டுனா சுகமாயிரும். ஹல்லேலூயா. அப்ப இயேசுங்கிற ஆமே நாமத்துல நீ எதை தொட்டாலும் உனக்கு அற்புதம் தான்ங்கறாரு. ஹல்லேலூயா. இந்த பைபிளை தொட்டினா அற்புதம். இப்ப இந்த வார்த்தை வருது, இந்த வார்த்தை உன் இருதயத்தை தொட்டுனா அற்புதம். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை நீ வீட்டுக்கு அப்படியே விசுவாசத்தோட பேசிக்கிட்டே போனா அற்புதம். ஹல்லேலூயா. ரோட்ல அற்புதம் நடந்துட்டே இருக்கு. ஆமே, ஹல்லேலூயா. ஆமே, இப்படி அற்புதங்கள் இயேசு எந்த பகுதியை தொட்டாலும் அற்புதம் தான். அப்ப இப்ப எந்த பகுதியை தொட்டிக்கிட்டு இருக்கு? ஆமே, உங்க கண்கள், உங்க காதுகள், உங்கள் இருதயங்கள் இயேசுவின் பகுதியை தொட்டிக்கிட்டு இருக்கு. இயேசுவின் சரீரத்தில் ஒரு பகுதியை தொட்டிக்கிட்டு. அந்த அம்மாவாவது துணியை தான் தொட்டான். இப்ப கர்த்தர் உங்ககிட்ட டைரக்டா பேசிட்டு இருக்க. இது மாதிரி கொடுத்து வச்ச ஜனம் வேற எதுவுமே இருக்கா? அந்த அம்மா துணியை தான் தொட்டா பாருங்க. ஆமே, அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டான். ஹல்லேலூயா. இயேசு திரும்பி அவளை பார்த்து ஆமே நீ தொட்டுட்டீன்னு வச்சுக்க, அவரை திரும்ப வச்ச. இயேசு திரும்பி உன் பிரச்சனையை மாத்தணும்னா பார்க்கணும்னா ஆமே எல்லா தரித்திரம் எல்லா அத்தனை காலியாகும்னா ஆமே நீ அவரை திரும்பி பார்க்கிறதுக்கு ஏதாவது செய்யும். ஹல்லேலூயா. ஆமே, ஏதாவது செய்யும். அவரை திரும்பி பார்க்க வைக்க. ஹல்லேலூயா. ரோட்ல ஒருத்தர் போய்கிட்டு இருக்காரு. ஏ தம்பி அப்படின்னு போயிட்டீங்கன்னா திரும்பி பார்ப்பானா? 10 பேர் போய்கிட்டு இருப்பான். தம்பியின் பேரே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் போவான். ஏ தம்பி பாபு அப்படின்னா டக்குன்னு திரும்பி பார்ப்பான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படிதான் அந்த வசனம். ஹல்லேலூயா. ஒவ்வொரு பேர் இருக்கு. ஒவ்வொரு வசனத்துக்கு ஒவ்வொரு பேர் வச்சிருக்கு. அவருடைய பேர் எல்லா நாமங்களின் மேலான நாமம், அற்புதமான நாமம்.
அல்லேலூயா. அந்த பேருக்கு தகுந்த மாதிரி அற்புதம் நடக்கும். பாதையில் கூடாரத்தை அடையாத நோய் இருக்காது. அல்லேலூயா. நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன்னா ஆமே நீ என்னது ஏழையா இருக்க மாட்டேன்னு அர்த்தம். அல்லேலூயா. நிறைய வசனங்கள் அப்படியே அடிக்கிட்டே போடும். அல்லேலூயா. சொன்ன பாருங்க, திரும்பி அவளை பார்த்து மகளே மகளே என்ன சொன்னாரு? கவலைப்படாது, தைரியமா இருக்கு. அல்லேலூயா. அப்ப அந்த ஆடையை தொட்டதுக்கே தைரியமா இருக்கிறாரு, பயப்படாத அப்படிங்கிறாரு. சொல்றாரு பாருங்க. ஆமே இங்க சொல்றாரு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. உன் விசுவாசம் ஆமே என்ன தொட்டுட்டல்ல. அல்லேலூயா. துணியாவது தொட்டா சுகமாய் தொட்டல்ல, இதுதான் உன்னை விடுதலையாச்சு. இப்ப ஆமே அந்நேரம் முதல் அந்த ஸ்திரீ சுத்தமா. அல்லேலூயா. அந்த நேரத்திலேயே இமிடியேட்டா ஒரு பெரிய ஆபரேஷன் நடக்குது. இமிடியேட்டா சக்சஸ். ஒரு டாக்டர் ஆபரேஷன் பண்ணாலும் ஆமே 2 நாள் பெட்ல படுக்க வச்சு 3 நாள் ரெஸ்ட் எடுத்து ஆமே ஒரு ஆமே பீஸை கட்டி தான் வெளியில வர முடியும். ஆனா தேவனை விசுவாசிச்சா அந்த செகண்டே உன் நோய் மாறுங்க. நீ ஹாஸ்பிட்டல்ல படுக்க தேவையில்லை, இன்ஜெக்ஷன் போட தேவையில்லை. ஆமே உனக்கு பெரிய பெரிய ஆபரேஷன்லாம் இல்லை. கர்த்தருடைய வார்த்தையே பெரிய ஆபரேஷன். அல்லேலூயா. அதான் சொல்றேன். ஆமே சொல்ற பாருங்க, ஸ்திரீ சொத்தமா. அல்லேலூயா. 1 யோவான் 5:4 பாருங்க, 329. 1 யோவான் 5:4. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். இந்த வசனத்தை நம்ம அடிக்கடி ஒவ்வொரு வாரமும் பேசிக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு வாரமும் இந்த வசனம் இல்லாத ஆமே வார்த்தையே இருக்காது. தேவனால் பிறப்பது உலகத்தை ஜெயிக்கும். அப்ப நம்ம தேவனால் பிறந்திருக்கோம், வார்த்தை இருக்கனால இந்த வார்த்தை எடுத்து ஒவ்வொரு நாளும் ஜெயிக்கும், வெற்றி பெறணுங்கிற. அல்லேலூயா. நம்ம இப்படியே இருந்துட்டு போக கூடாது. அப்படியே வார்த்தையை கேட்டுட்டு அப்படியே என்னது கரெக்டா சர்ச்சை முடிஞ்சோன்னே வார்த்தையை கேட்டு அப்படியே விட்டுட்டு ஆமே போக கூடாது. அல்லேலூயா. கல்யாணத்துல போய் மொய் வச்சுட்டு வரணும், அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஏதோ ஆண்டவர் தேடணும், ஆண்டவர் தேடாட்டி இந்த 6 நாள் பாதுகாப்பு அதுக்கு இல்ல. அல்லேலூயா. இந்த 6 நாள் மட்டும் இல்ல, நீ இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாதமா இருக்கணும் தான் இந்த வார்த்தை. எதுலையுமே குறைவே இருக்கக்கூடாது. அல்லேலூயா. சொல்ற தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். அல்லேலூயா. எதை ஜெயிக்குமா? பிரச்சனை ஜெயிக்குங்கிற. உலகம்னா என்ன? பிரச்சனை. உலகம்னா என்ன? வேதனை. ஆமே உலகத்துல என்ன உபத்திரம் உண்டுங்கிறாரு. அல்லேலூயா. இதை ஜெயிக்கிறதுக்கு தான் ஆண்டவர் பேசிக்கிட்டு இருக்காரு. உலகத்தை ஜெயிக்கும் அப்படிங்கிறாரு. அப்ப நீங்க ஆண்டவனால் பிரச்சனை அத்தனை பிரச்சனையும் ஜெயிக்க பிறந்தவர்கள், ஒவ்வொரு பிரச்சனையா ஜெயிக்க பிறந்தவர்கள். அல்லேலூயா. ஏன்னா உலகத்துல தான் பிரச்சனையே என்னது டன் கணக்குல இருக்கு. அல்லேலூயா. ஆமே அதனால தான் நீ கட்ட டன் ஒரு கட்டம் பிரச்சனையில மட்டும் மாட்டிட்டா டன் கணக்குல அப்படியே இறங்கிடும். ஆமே பிச்சா சத்தம் பயங்கரமான மனப்பிரச்சனை எல்லாம் மாட்டிக்காதபடி ஜெபம் பண்ணி விசுவாசத்தோட ஜெபம் பண்ணீங்கன்னா மாறி அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே இல்லை. அதான் சொல்றாரு பாருங்க. ஆமே பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அப்ப நம்முடைய விசுவாசம், உங்கள் ஒவ்வொருடைய விசுவாசம் இது மாறிடுச்சு. இதை மாத்திட்டேன். ஆமே கர்த்தர் எனக்கு கொடுத்த அதிகாரத்தினால் வார்த்தையினால் இதை மாற்றி விட்டு போகிறேன். இப்ப அடுத்தவங்க போய் ஜெபம் பண்ணும்போது அப்படி துணிஞ்சு ஜெபம் பண்ணுங்க. இவனுக்கு இந்த பிரச்சனையை நான் மாற்றுகிறேன் இயேசுவின் நாமத்தில். அந்த நாமத்தை உள்ள கொண்டு அப்படி சொல்லிக்கிறீங்க இயேசுவின் நாமத்தில். ஆமே இப்பொழுது உலர்ந்து போன இவனுடைய வாழ்க்கை உயிரிழந்து நடக்கிறது. இந்த குடும்பம் ஒரு பெரிய சேனையாய் மாறுகிறது. கர்த்தரை ரட்சிப்பு அப்படி விசுவாசம். அல்லேலூயா. விசுவாசத்தோடு ஜெபம். ஆமே இல்லனா அந்த ஜெபத்துக்கு பலனே இல்லாம போயிடும். அல்லேலூயா. விசுவாசம் நடக்கும் அப்படிங்கிறதுக்கு பேர் தான். இல்லாதவர்களை பார்த்து ஆமே இது உயிர் பெறும். ஒண்ணுமே இருக்காது, அந்த இடத்துல முடிஞ்சு போன நிலைமையில இருக்கும். ஆனா அங்க 100 பேர் நின்று இருப்பான். அந்த 100 பேர்ல நீ ஒருத்தாள் நின்று ஆமே எழுப்பிட்டு வரணும். அதை நடக்க வச்சுட்டு வந்துடும். நீ சொல்லிட்டு வா, அவன் அத்த 100 பேர் அப்படியே என்ன செய்வான்? தலையில தீங்க போட வச்சுருவார், வாயில கை வைக்க வச்சிருவார். அல்லேலூயா.
அவனுக்கு பக்கம் 450 பேர் இருக்காங்க. சொற்ப ஜனங்களா தான் இந்த பக்கம் இருந்தாங்க. என்ன செஞ்சாரு? அப்படியே ஒரு வார்த்தை தான். ஆமென். ஆண்டவரே இப்பொழுது இறங்கி இந்த ஆராதனை ஏற்றுக்கொள். அல்லேலூயா. அவன் விசுவாசத்தை பார்த்து என்ன செஞ்சாரு? பரலோகத்துல இருந்து ஒரு அக்கினி அப்படியே நாக்கு மாதிரி வந்து அப்படியே சுழட்டி எடுத்துட்டு போயிட்டான். அல்லேலூயா. ஒரு பந்தியில போய் உட்கார்ந்து அப்படியே முள் கட்டி கட்டி சுழட்டி அடிக்கிறாங்க. அல்லேலூயா. முள்ள முள்ள சொல்லி அடி வரையில போறாங்க. அந்த மாதிரி பரலோகத்துல இருந்து ஒரு அக்கினி இறங்கி அப்படியே சுழட்டிட்டு போயிடுச்சு. அப்படியே 450 பேர் அப்படியே வாயில கை வச்சுட்டாங்க. ஏன் கழுத்து போகுது அவங்களுக்கு? அல்லேலூயா. ஏன் தெய்வம் உண்மைனா 450 பேர் தலையை நான் உட்கார வெட்டுவேன் அப்படின்னு தெரியா? அவங்க 450 பேர் தானே அவங்க நினைக்கிறாங்க. டேய் அப்பா நீ ஒத்தால நாங்க 450 பேர் தான் ஒத்தை கொத்த பாத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமே ஒத்தாலுக்காக ஆண்டவர் 450 பேர் தலைய தேவனுடைய ஜீவனை கொண்டு சொல்கிறார். கர்த்தருடைய வார்த்தைக்கு அவ்வளவு மகத்துவம். அத்தனை பேர் தலையை அப்படியே நிக்க வச்சு செய்வாங்க. நீ உறுதியா வைராக்கியமா கர்த்தர் செய்வார். இன்னைக்கு அநேக ஊழியர்கள் சக்சஸ் பண்ண முடியாம காரணம் என்ன அப்படின்னா வைராக்கியம் இல்லை. பயந்துக்கிறானுங்க. பயம். ஆமென். ஆமென். போயிட்டு ஏசப்பா இந்த நோயை சுத்தமாக்கு. அப்படி இல்லை. இயேசு நாமத்தில் பொல்லாத நோய் ஓடிடு. பொல்லாத வறுமை ஓடிடு. ஆமென். ரட்சிப்புக்கு தடையா இருக்கிற பொல்லாத ஆவியே பார்வோனே ஆமென் ஓடிடு இயேசுவின் நாமத்தில். ஆமென். பார்வோனாக அவன்தான் ஆராதனை தடை பண்றது. ஜனங்களை தடை பண்றது. தேவனுக்கு ஆராதனை செய்ய முடியாது. அப்படியே கட்டி வச்சிருவான். சொல்லி பேச. ஆமென். சொல்லி பேச. பார்வோன் ஆவி, அஸ்தரோத்தின் ஆவி. ஆமென். அப்படி ஒவ்வொரு ஆவியும் பேரை சொல்லி சொல்லி காட்டணும். அப்பதான் பிசாசு நடுங்குது. ஏன்னா பேரை சொல்லி காட்டு. பேரை சொன்னோடனே அவன் 100 பேர் போய்கிட்டு இருக்காங்க ரோட்ல. சொன்னேன் பாபு அப்படின்னா எவனாவது ஒரு திரும்ப பார்ப்பான். 100 பேர்ல வந்து பாபுன்னு இருக்கும். அப்படி ஆமென். பாதாளின் ஆவி, அஸ்தரோத்தின் ஆவி. பேர் சொல்லும்போது பிசாசு பார்ப்பான். யாரா அவன்? யாரா எவ்வளவு நாள் இவங்கிட்ட நான் வந்து உள்ளார பூந்துட்டு வேலை செய்யுறேன். நீங்க என் பேரை எழுதிட்டியா? அப்ப நான் வெளியில போக வேண்டியதான் அப்படின்னு போயிட்டு. ஆமென். கடல் பிரச்சனையா சொல்லு. பொல்லாத கடலே வெளியில போ. போய் பேர் சொல்லிட்டாங்க. கண்டுபிடிச்சாங்க. ஆமென். எங்கேயோ தொலைவு முடிச்சு என்ன செஞ்சான்? என் ஜாதகத்தை எடுத்துட்டான். இனிமே நான் தப்பவே முடியாது வெளியில போயிடும். பேரை சொல்லி சொல்லி கட்டு. நோயா நோயே பொல்லாத நோயே வாழையின் கூடாரத்தை அணுகாது. அப்படி சொல்லி கட்டி கட்டி. அல்லேலூயா. வெளியில போயிடும். ஏன்னா அவன் ஜாதகம் உன் கையில இருக்கு. ஜாதகம் உன் கையில இருக்கு. ஆமென். இந்த ஜாதகம் இந்த தேவ வசனம் தான் ஜாதகம். அல்லேலூயா. அவன் வசனத்துக்கு மட்டும் தான் பயப்படுவான். சும்மா நீ போயிட்டு அதை பண்ற இதை பண்ற அப்படின்னா அவன் ஒண்ணு பண்ண முடியாது. அல்லேலூயா. ஆண்டவரே உப்பரியில தூக்கிட்டு போனா மேல சும்மா ஒரு டெஸ்டுக்காக வனாந்தரத்துல கொண்டு போய் இயேசுவை டெஸ்ட் பண்றதுக்காக கொண்டு போனான். அல்லேலூயா. ஏன்னா இதெல்லாம் நான் ஜெயிச்சேன்னு காமிக்கிறதுக்கோசரம். இந்த கல்லை அப்பமாக்கும் அதை பண்றீங்க இதை பண்ற மனுஷன் அப்பத்தினால மாத்திரம் இல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் விளைப்பான் விளைப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த வசனம் ஆமென் உனக்காக ஆமென் எல்லாம் கிடைக்குது எழுதப்பட்டிருக்கு. உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான் என்று எழுதப்பட்டிருக்கு. அது உறுதியா நிறைவேறும். அதுதான் விசுவாசம். அல்லேலூயா. ஆமென். தேவனால் பிறந்தது நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயங்கள் வெற்றிகள். ஆமென். அப்ப இன்னைக்கு அமர்ந்து இந்த வசனத்தை கேட்டு இதை இருதயத்தில் வைத்து அல்லேலூயா இப்படிதான் இருக்கு என் வாழ்க்கை. வெற்றியா தான் இருக்கு. இனிமே தோல்வியை ஆமென் தோல்வியை பார்க்கவே மாட்டேன். வாயில திறந்து சொல்லுங்க.